என்ன பேசாம வரீங்க? சரியான சமயத்துல வந்து என்னை காப்பாத்துனீங்க. சரியான சமயத்துல வரவன் தான் ஹீரோ. அந்த பண்ணையார் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் பொம்பளை பொறுக்கி இல்லைங்க. பேரு பிரபு, ஊரு மெட்ராஸ். என்ன பாக்குறீங்க? பட்டணத்துக்காரனுக்கு பட்டிக்காட்டுல என்ன வேலைன்னு பாக்குறீங்களா? ரொம்ப நாளா ஒரு அழகான கிராமத்தை பார்க்கணும்னு ஆசை. அதான் புறப்பட்டு வந்தேன். ஆமா, உங்க பேரு என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு ஒரு நட்சத்திரத்தோட பேரு. நட்சத்திர பேரா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, புனர்பூசம். ரோஹிணியை தவிர எல்லாம் சொல்லுவீங்க. ரோஹிணி, லவ்லி நேம். இதான் வீடு, வாங்க உள்ள. வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. ஆமா, உங்க கூட யாரும் இல்லையா? எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். கோயில்ல குறுக்கலா இருக்காரு. கணபதியே வருவாய்னு பாடுவாரு. ஆனா பெருசா ஒண்ணும் வருவாய் இல்லன்னு சொல்றீங்க, அதான் தெரிஞ்சதாச்சே. அது சரி, எங்க அவரு? பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு, காலையில வந்துடுவாரு. அப்ப நானும் காலையில வந்து பாக்குறேன். என்னங்க, நீங்க இங்க தங்குறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. நானா? வேண்டாங்க. எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. ஒருவேளை அந்த பண்ணியாரு இங்க வந்து தொந்தரவு கொடுத்தாலும் கொடுப்பான். தயவு செஞ்சு எனக்காக. சரி, என்ன காவல்காரனா ஆக்கிட்டீங்க. வணக்கம் குருக்களையா. என்ன நாட்டாமா கரையா? சௌக்கியமா? ஆமா, டவுனுக்கு போய் இப்பதான் வர்றீங்களா? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். போற காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? அம்பாள் அனுகிரகத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அது சரிங்க. டவுனுக்கு போனீங்களே, சாமி சிலையெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குதுங்களா? என்ன சொல்றது புரியலையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அடிக்கடி சாமி சிலைகள் திருட்டு போகுதுன்னு பத்திரிகையில படிக்கிறேன். அதாவது சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் சிலோன் போயிடுறாரு, மதுரையில் இருக்கிற மாரியம்மா மலேசியா போயிடுறாங்க, பழனில இருக்கிற இங்க முருகர் பாகிஸ்தான் போயிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அயல் நாட்டை சுத்தி பார்க்க போயிடுறாங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். என்ன பண்றது, மனுஷா காசுக்காக சிலைய விலையாக்குறா. பகவான் ஒரு நாள் அவளை தண்டிக்கத்தான் போறார். ஆமா, நீங்க எங்க போயிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல பொதுக்கூட்டம், நானே பேச போறேன். ஓஹோ, கொடி ரொம்ப சின்னதா இருக்க. கூட்டமும் சின்னதுதான். ஆமா, நீங்க என்ன பேச போறீங்க? அதுங்களா, மக்களுக்கு அரசாங்கம் நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டும். வாழ்வு இல்லை என்றால் யாருக்கும் ஓட்டுரிமை கிடையாது. வாழ்வு இல்லை என்றால் மக்கள் கஷ்டப்படுவார்கள். நாட்டாமக்கரையா? நாட்டாமக்கரையா? நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, உடம்புக்கு ஆகாது. நீங்க சொன்னீங்களா அது என்னது? வாழ்வு, வாழ்வு, ஒயரு, அதெல்லாம் ரேடியோ கடையில கேளுங்க, கவர்மெண்ட்ல கேட்காதீங்க. வாழ்வை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு நல்ல வாழ்வு. 10 பேர் பார்த்தா தப்ப நினைப்பான். கூட்டத்துல போய் பேசுறேன். போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஒரு தெய்வ காரியத்துக்கு பொதுமக்கள் இருந்து இவ்வளவு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்பாளுக்கு ஒட்டியானம் ரொம்ப அம்சமா பொருந்தி இருக்கு. ரோகிணி, இந்த உடுப்பு யாருடையதுமா? சாதாரணமா உடுப்பு மானத்தை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த உடுப்பு ஏன் மானத்தையே காப்பாத்திருக்குப்பா. மானத்தையா? என்னம்மா சொல்ற? நான் குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது அப்பா, நான் சொன்னேனே அவர் இவருதான். வணக்கம். நல்லா இருப்பா. நடந்ததெல்லாம் என் பொண்ணு சொன்னா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியலப்பா. அடட, என்னங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. ஆமா, இந்த ஊர் துச்சாதன தட்டி கேட்க ஆளே இல்லையா? தன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துலதான்
அவன் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டு இருக்கான். ஐயா, இத நீங்க இப்படியே விட்டு வைக்க கூடாது. பஞ்சாயத்தை கூட்டி அவன் மானத்தை வாங்கணும். அவன் போட்டுட்டு இருக்க முகமுடியை கிழிச்சு அவன் யாரு இந்த ஊருக்கு அம்பலப்படுத்தணும். அது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு தலைவனே அவன் தான். அவன் அந்த அம்பாள் தான் கேட்கணும். இப்ப இருக்கா இந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு? நம்ம ஊர் குருக்களுக்கு ஏதோ நியாயம் கிடைக்கணுமா? நியாயமா? குருக்களுக்கா? 6 மணி அடிக்க வேண்டிய ஆளு 6 மணி அடிக்கிறாரா? என்ன சங்கதியா? தலைவர் கேட்கிறார்ல, சொல்லுங்க குருக்களுக்கு. சொல்லுங்க. வர வர இந்த கிராமத்துல ஒழுங்குமுறை கெட்டு போயிட்டே இருக்கு. ஒட்டுமொத்தமா சொல்ல எப்படி? விலாவரியா சொல்லுங்க. சேச்சே, அத சொல்லவே என் நாக்கு கூசுது. அது ஒண்ணு இல்ல, குருக்கள் மாங்காதுன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன். குருக்கள் மாங்காதுன்னா தப்பு இல்ல, குருக்கள் பொண்ணு மாங்காதுங்கிற நிலைமை வந்தா தான் தப்பு. நீங்க சொல்றத பார்த்தா உங்க மகக்கிட்ட யாரோ தப்பு தண்டா பண்ணிருப்பாங்க போல தோணுதே. வாய்க்கால தண்ணி கொண்டு வர போன என் பொண்ண கெடுக்க முயற்சி பண்ணது யாரு? அட பாவி, உங்க பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டாங்க. பெரிய புகாரா இருக்கு. இந்த ஊரை பொறுத்த மட்டும் கோயிலுக்குள்ள உள்ள சிலைதான் இவர் ரூபத்துல வெளியே நடமாடுறதா நினைச்சிட்டு இருக்கோம். அவரோட மகளை கெடுக்க நினைச்ச மாபாவி யாரு? சொல்றா, உண்மை சொல்லு, சொல்றா. ஐயா சொல்லு, அந்த தப்ப பண்ணது நான் தாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா நீயா அந்த இனத்தரமான காரியத்தை செஞ்ச? இந்த ஊரு ஜனங்களும் நல்லா இருக்கணும்னு சதா ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மாவோட மக மேல கை வைக்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? இது அத்தருக்கு போற புஷ்பம் இல்லடா, புத்தருக்கு போக வேண்டிய புஷ்பம். குறுக்கலையா, குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டான், முறைப்படி தண்டிச்சிடலாம். திருப்தி தானே? பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் போகலாம். என்னங்கிற அது சொல்லி தலைவருடைய முடிவு சரியான பலே அயோக்கியன்லே அறிவுள்ள அயோக்கியா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. உன் ஆளுங்களே ஒருத்தனை தப்பு ஒப்புக்க வச்சுட்டு நீ தப்பிச்சிட்டல. அதே புத்திசாலித்தனத்தை வச்சு உன்னை விரட்டுறதுக்கு முன்னாடி நீயா இந்த ஊரை விட்டு போய் அந்த மிரட்டலாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. நீ 2 அடி பாஞ்சா நான் 4 அடி பாயிருவேன். உன்னோட அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம நான் இந்த ஊரை விட்டு போறதா இல்ல. அக்கிரமம் நடக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு நீ என்ன அவதாரமா? ஊர்ல போற பொம்பளைங்கள பார்த்து அவையான் தாரோன்னு நினைச்சிட்டு இருக்குவான் திமிர அடக்க வந்த அவதாரம் தானா? வரட்டுமா? என்னன்னு காலையில தூங்கிட்டு எழுந்துருங்க, காஃபி சாப்பிட்டுட்டு வயலுக்கு போங்க. போறோம் தங்கச்சி. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய் எடுத்து கூடாது ஐயா கிட்ட. என்னங்கடா கிண்டலா பண்றீங்க? காலங்காத்தால எலுமிச்சை பழத்தை கொண்டாந்து ஏயோ, உன் பொண்டாட்டி ராத்திரியில இருந்து காணாம போயிட்டான்னு சொல்லி என் வீட்டுல வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கிறையே. உன் பொஞ்சாதி காணாம போனா பஞ்சாயத்து வை, இல்ல பக்கத்து டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மகஜர் கொடு. அதை விட்டுவிட்டு என்கிட்ட வந்து போலாமனா நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுன்னு. உங்க பேரே மோப்பக்கார மோகனரங்கம். காணாம போற பொம்பளைங்களை மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சு கொடுக்கறது உங்களுக்கு என்ன புதுசா? ஆமாண்ணே, நீங்க தான் எப்படியாவது என் பொண்டாட்டிய மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு. அண்ணே அண்ணே மோப்பக்காரனே. இன்னும் கொஞ்ச நேரம் போனா அப்பக்காரனே அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டேன் நீ. ஏய், இதுதான் கடைசி தடவையா நான் மோப்பம் பிடிக்கிறது. அவன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு போகாம அவன் கண்காணிச்சு. யாரும் சத்தம் போடாதீங்கப்பா, அண்ணன் உச்ச கட்டத்துக்கு வந்துட்டாரு. பார்வதி தண்ணி எடுக்க வந்தப்போ சரிக்கு வந்துட்டாப்ல இருக்கு. அண்ணே நல்ல வேலை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இனிமே உன் பொண்டாட்டி வெளியில வந்தா நீ கூடவே வா, இல்ல உன் பிள்ளைய அனுப்பு. என்ன போட்டு உயிரை வாங்க. புரியுதா? புரியுதா? புரியுது. தள்ளுங்கடா.